இப்போதைக்கு அந்த பொண்ணை அடையிற முயற்சிய அவரை கைவிட வைக்கணும். எப்படி டாக்டர்? ஒண்ணு, அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நம்ப வைக்கணும். இல்ல அவ செத்துட்டதான் நம்ப வைக்கணும். அப்படி செஞ்சிட்டா அவளுக்கு சரியாயிடுமா? மனுஷனோட மனசை பொறுத்த வரைக்கும் எதையும் முன்கூட்டி சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு சோதனை முயற்சி தான். அந்த பொண்ணு தனக்கு கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சிட்டா அதுல உள்ள ஆர்வம் குறைஞ்சு வேகமும் குறையலாம். இல்ல எதிர்மறையாவும் ரியாக்ட் பண்ணலாம். எதுவா இருந்தாலும் நாம செயல் வடிவத்துல பார்த்து தான் சொல்ல முடியும். அதனால முதல்ல நான் சொன்னபடி அந்த பொண்ணு தனக்கு கிடைக்க மாட்டாங்கிறத நம்ப வைங்க. அதுக்கு என்ன ரியாக்ஷன் பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். சரி டாக்டர், நாங்க கிளம்புறோம். ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். இந்தாங்க. என்னாச்சு மாப்ள? எல்லாம் கவலை தான். உங்களுக்கு என்ன தனியா கவலை? எனக்கு என்னத்த தனியா கவலை? ஊர் உலகமே நம்ம குடும்பத்தை பத்தி தான் கேவலமா பேசுது. என்ன கேவலமா பேசுறாங்க? நீங்க பெத்து வச்சிருக்கீங்களே புதல்வன், நடு புதல்வன், செல்ல புதல்வன், துரப்பாண்டி, அவன் அந்த வேலைக்காரி சக்தி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஊர் உலகம் கேவலமா பேசாம என்னத்த பண்ணு? நான் என்ன பண்றது மாப்ள? எவ்வளவோ தடவை துரப்பாண்டிக்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். அவன் கேக்குற மாதிரியே தெரியல. அந்த வேலைக்காரியும் மிரட்டி பார்த்துட்டேன். அவளும் கேக்குற மாதிரி தெரியல. இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது சொல்லுங்க? அதுக்கு அப்படியே விட்டுறதா? நம்ம நிலைமையை விட்டு இறங்கி போய் அந்த வேலைக்காரி கிட்ட எத்தனை தடவை தான் சண்டை போட முடியும்? இது நமக்கே அசிங்கமா இல்ல? அவகிட்ட அதுக்கு சண்டை போடுறீங்க? இல்ல அவகிட்ட சண்டை போடுறதுனால என்ன பிரயோஜனம்? அந்த வேலைக்காரிக்கு உங்க பையன் கிடைக்கிறதுல என்ன நோகுதா? நம்ம பையனை அடக்கி வைக்கணும். நான் சொன்ன எங்க மாப்பிள கேக்குறான்? அவன் கேப்பாத்த சொல்ற விதத்துல சொன்னா அவன் கேப்பாத்த. அதான் வர்றாரு நம்ம வீட்டு ஹீரோ, நெஞ்ச நிமித்திக்கிட்டு. கேளுங்க. துரப்பாண்டி, என்னம்மா? உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொர்ணே இல்லையா? அதெல்லாம் இருந்திருந்தா என்னைக்கோ இந்த வீட்டை விட்டு போயிருப்பேன்ல. ஏய், நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பதில் சொல்ற? நான் என் நிலைமைய சொல்றேன். அப்படி என்ன இந்த வீட்டுல நடந்துருச்சு? இந்த வீட்டுல என்னதான் நடக்கல. என்னைக்கு நீ இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தியோ அன்னைக்கே இந்த குடும்பத்துக்கு கஷ்டகாலம் ஆரம்பிச்சிருச்சு. ஏய், என்னடா அவர்கிட்ட எகிற? அவர் இந்த வீட்டு மாப்பிள. இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா? யாரு இவரு? இவருதான், இந்த மாப்பிள்ள தான். இந்த குடும்பத்துக்காக உழைச்சு என் முதுகுலமே தேஞ்சு கூண விழுந்து போச்சு. இதெல்லாம் உனக்கு அப்படி தெரியும்? நீ வீட்டுல இருந்தா தானே 24 மணி நேரம் அந்த வேலைக்காரி பின்னாடியே சுத்திட்டு இருக்கியே. உனக்கெல்லாம் என் உழைப்பு தெரியறதுக்கு நியாயம் இல்லதான். மாப்பிள சொல்றது உண்மைதானே? உன் அண்ணன் ராஜதுரை ஊர் ஃபுல்லா ஏமாத்திட்டு ஜெயில போய் கிடக்குறான். நீ என்னடான்னா ஊர் சேவை செய்யறேன்னு ஊர் பூரா சுத்திக்கிட்டு இருக்கிற. என்ன துரப்பாண்டி, இந்த குடும்பத்துல வர்ற பிரச்சனை எல்லாம் மாப்பிள தலையில தானே விழுது? என்னவோ தெரியாத மாதிரி கேள்வி கேக்குற. அம்மா, தேவையில்லாத பிரச்சனையை நீங்களே இழுத்து போட்டுக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு? பாரு, பொறுப்பு இல்லாம எப்படி? வாங்க கதிர்வேல், என்ன விஷயமா வந்தீங்க? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்க அம்மாவுக்கு தெரியும். என்னம்மா, என்ன சொல்றாரு இவரு? நான் போன் பண்ணா வந்தா போதும்னு சொன்னேன்ல. போன் பண்றேன்னு சொன்னீங்க, ஆனா இத்தனை நாள் ஆச்சே. ஒருவேளை போன் பில்லு கட்ட முடியாம போனை கட் பண்ணிட்டாங்களோ என்னமோ, அதான் நேர்ல வந்தேன். ஏய்,
என்னடா நக்கலா? எல்லாம் எடுப்பு. வாடா போடான்னு பேசுன முகரைய பேத்துருவேன். ஏய், யாரோட மூஞ்சிட பேத்துருவ? முதல்லயே இந்த கை உடைஞ்சிருக்கு. இந்த கை உடைச்சான்னு வச்சுக்க, அப்புறம் 4 கால்ல தான் எல்லா வேலையும் செய்யணும். போடா. மாப்பிள கதிர்வேலு, இத பாருங்க, நான் சண்டை போடுறதுக்காக இங்க வரல. எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன் கதிர், நீ தான் போலீஸ் கோர்ட்டுன்னு போயிட்டல, அப்புறம் எதுக்காக இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஏய் துரப்பாண்டி, மறுபடியும் சொல்றேன், இங்க நானா வரல. என்ன வர வச்சது உங்க அம்மா தான். அன்னைக்கு என்னமோ உங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்து ஊரே பாக்குற மாதிரி எங்க அப்பா அவளை கேவலமா பேசுனாங்க. பணத்தை திருப்பி கொடுத்துறேன், என் பையன் மேல இருக்கிற கேஸ வாபஸ் வாங்கணும், இல்லன்னா குடும்பத்துல யாரும் நிம்மதி இருக்க விட மாட்டேன்னு மிரட்டிட்டு வந்தாங்க. அது மட்டுமா, 10 லட்சத்துக்கு 20 லட்சமா தூக்கி போடுறேன்னு இந்த புண்ணியவதி சொன்னாங்க. தூக்கி போட்டாங்கன்னா எடுத்துட்டு போயிட்டே இருப்பேனா? ஏமா, எதுக்காக இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப வந்து கேட்கலாம்ல, என்ன பதில் சொல்ல போறீங்க? பதில் தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? தெருவுல போறது வர்றதெல்லாம் வந்து ஆட்டம் போடுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டா நிப்பேன்? மரியாதை மரியாதை. இது வரைக்கும் நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன்னா எங்க அப்பா எங்களை வளர்த்த விதம் அப்படி. உங்க குடும்பம் மாதிரி இல்ல. ஒருத்தனடா நான் ஊரை மாத்திட்டு உள்ள இருக்கிறான், இன்னொருத்தனடா வேலைக்காரி பின்னாடி சுத்திட்டு இருக்கான். கதிர், இதுதான் உனக்கு லிமிட். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். பொறுமையா இருக்காம என்ன செய்வ? என்ன செய்வ? வாங்கின காசு கொடுக்க வக்கில்ல, பெருசா மரியாதை எதிர்பார்க்கிற? ஏன் உங்க அம்மா ஊரை சுத்தி கடன் கொடுக்கறாங்களே, வாங்க நம்ம வட்டி கொடுக்கலன்னா சும்மா விட்டுருவாங்களா? சொல்லு. துரப்பாண்டி, நீ புறப்படு. சொல்றாங்கல்ல, போ தண்ணி கூட எனக்கு போ. கதிர்வேலு, வாங்கின பணத்தை எப்படி திருப்பி கொடுக்கணும்னு தெரியும், கொடுத்த பணத்தை எப்படி வாங்கணும்னு தெரியும். பணம் ரெடி ஆனது சொல்றேன், பணத்தை தூக்கி எறிகிறேன், அள்ளிக்கிட்டு போயிட்டே இரு. உங்க அப்பா அன்னைக்கு என்னமோ பெருசா சொன்னாரு, என் பிள்ளைங்களெல்லாம் நான் ஒழுக்கமா வளர்த்திருக்கேன், அவங்க உன்ன மாதிரி தெருவில் நின்னு சண்டை போட மாட்டாங்கன்னு. இன்னைக்கு நீ என்ன பண்ணிருக்க? என் வீடேறி வந்து சத்தம் போடுற. இதான் உங்க அப்பா வளர்த்த லட்சணமா? போ. சொல்றாங்கல்ல, எங்க வீட்டு பெரியவங்க சொல்றாங்கல்ல, கிளம்பு. இங்க நடந்தது உங்க ஒப்ப கிட்ட உட்கார்ந்து விலாவரியா சொல்லு. போடா. டேய், என்னடா இங்கேயே நின்னுட்ட? உள்ள வந்து என்ன ஆக போகுது? என்னடா இப்படி பேசுற? இன்னைக்கு பேசி ஒரு வழியா கல்யாண தேதியை நிச்சயம் பண்ணிட்டு தான் போறோம். கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம். வா. என்ன லலிதா, கதவு பூட்டி இருக்கு? கதவு தட்டி பாருங்க. என்னாச்சு சம்மந்தி? என்னாச்சு சம்மந்தி? முதல்ல அழறத நிறுத்திட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்க. என்னத்த சொல்றது?
வெளியே சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. உங்க முகத்தை பாக்குறதுக்கே எனக்கு கூச்சமா இருக்கு. என்ன சம்பந்தி, என்னென்னவோ பேசுறீங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. எங்க பொண்ணு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு ஓடி போயிட்டா. என்ன சொல்ற? டேய், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. சம்பந்தி, நீங்க சொல்லுங்க, சக்தி என்ன பண்ணா? சொல்லுங்க. நம்ம இங்க நிச்சயதார்த்தம் முடிச்சுட்டு காத்துட்டு இருக்கோம். ஆனா அவ என்னடானா போன இடத்துல வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி ஓடி போயிட்டா. சம்பந்தி, என்ன விளையாடுற நீ? என்ன நினைச்சிட்டு இருக்கா? நில்லுடா, அவர் முழுசா பேசி முடிக்கட்டும். அந்த மேட்டர் என்ன சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன முழுசா கேக்குறது? டேய், அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டார்ல. டேய், என்ன முட்டா நினைச்ச நீ? உன் சம்பந்தி அவரிடம் கொள்ளட்டும். அப்பயாவது நான் நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன். நீ நிம்மதியா போய் சேர்ந்துருவா? அதுக்கப்புறம் என்ன வருது? மாப்பிள்ள, நாங்களே வெளியே தலை காட்ட முடியாம இருக்கோம். அத புரிஞ்சுக்காம நீங்க இப்படி பேசுற எப்படி? பாருங்க, உங்களை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. ஏன் சக்தி எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்களா? நான் இப்படி உயிர் வாழ்றது? கொஞ்சம் பொறுமையா இருடா. அப்பா, லூசாப்பா நீ, லூசா! என் உயிர் போகுதுப்பா. அந்த வலியோட புலம்பிட்டு இருக்க. ஏப்பா, ஏன் யாருக்குமே புரிய மாட்டேங்குது? அவர் போயிட்டேன்னு சொல்றது வேற யாரும் இல்லப்பா, ஏன் சக்தி. ஏன் சக்தியா? ஏன் சக்திப்பா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? நான் அமைதியா இருந்தா ஏன் சக்தி எனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னல, அதுல ஒரு அர்த்தம் இருந்துச்சு. இப்ப அதால என்ன சொல்றான்? அவன் எவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்றான். அதை கேட்டு என்ன அமைதியா இருக்க சொல்றியா? சொல்லு, எப்படி அமைதியா இருக்கிறது? எப்படி அமைதியா இருக்குது? சரிப்பா, நான் அமைதியா இருக்கேன். நான் அமைதியா இருக்கேன். நான் அமைதியா இருந்தா சக்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? சொல்லுங்கப்பா, ஏன் சக்தி எனக்கு கிடைப்பாளா? கேட்கல, சொல்லுங்க. ஏன் சக்தி எனக்கு கிடைப்பாளா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நாங்க செஞ்ச தப்புக்கு அவர் என்னப்பா பண்ணுவாங்க? யாரும் எதுவும் செய்ய வேண்டாம், யாரும் எதுவும் சொல்ல வேண்டாங்க. இதுக்கு மேல நானே முடிவு பண்ணிக்கிறேன். அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க, சொல்லுங்க. அவ எங்க போனான்னு தெரியல மாப்பிள்ள. வேண்டாம், வேண்டாம், எனக்கு யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். இதுக்கு மேல நான் கண்டுபிடிக்கிறேன், நான் சக்தியை கண்டுபிடிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். போலாம். அத்தை, எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டே. நீங்க மட்டும் பணத்தை கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லா பிரச்சனையும் சால்வ். என்ன பணம், என்ன பிரச்சனை முடிப்பீங்க மாப்ள? எல்லாம் இவங்க தம்பியோட மேட்டர் தான். என்னது? என் தம்பியோட மேட்ரா? என்ன சொல்றீங்க? அத்தை, இத்தனை வருஷத்துக்கு பிறகு உங்க தம்பினால ஒரு பிரச்சனை வந்துருச்சல்ல, அந்த பிரச்சனையை நான் தீக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எப்படி தீர்க்க போறீங்க? ஒரு 4 பேரை பேசி கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க மட்டும் பணத்தை கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், 10 நாள் 10 டேஸ்ல உங்க தம்பி இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சு உங்க தம்பியும் அவன் பொண்டாட்டி பிள்ளைகளையும் அதே இடத்துல காலி பண்ணிடுறான். உன்னை தொலைச்சிருவேன், ஜாக்கிரதை.
யார அழிக்கிறதுக்கு யார்கிட்ட அனுமதி வாங்குற? அவ என் கூட பிறந்த தம்பி. முடிஞ்சா நான் சொன்ன மாதிரி தேடி கண்டுபிடி, இல்ல இத்தோட விட்டுடு. சொத்துக்காக என் தம்பியே அழிக்கணும்னு துணிஞ்சிட்டேன். அதே சொத்துக்காக ஏன் பொண்ணு அழிக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஐயோ, என்ன போய் இப்படி நினைச்சிட்டீங்க அத்தை? நான் நீங்க வளர்த்துன நாய் அத்தை. என் மூலமா உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா பிரச்சனை பண்றவங்களை கடிப்பனே தவிர உங்களை நான் கடிப்பேன் அத்தை. என்ன போய் இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டீங்களா அத்தை? மாப்பிள நாகு, அதுக்கு பேசாம அவங்க செத்து போன மாதிரி ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டா பரவாயில்ல, இத செய்யுங்க. அத்தை, அதெல்லாம் அந்த காலம். கையும் கால் இல்லாதவங்க கூட லைசென்ஸ் வாங்கி வச்சிருப்பான். ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்ல, எல்லாம் கணினிமயம். ஒரு பட்டனை தட்டுனா ஃபுல் டீடைலும் வந்துடும். சரி, காசை கொடுத்து காரியத்தை முடிக்கலாம்னு நினைச்சு காசை கொடுத்தா எவனும் வாங்க மாட்டான். ஏன்னா கேமரா எந்த பொசிஷன்ல இருக்குன்னு எவனுக்கும் தெரியாது. நீங்க சொல்ற மாதிரி எந்த எவிடன்ஸ் இல்லாம டெத் சர்டிபிகேட் வாங்கவே முடியாது. தேடி கண்டுபிடிக்கிறதா பெஸ்ட். தெரியுதுல்ல? அப்ப அந்த வேலையை பாருங்க. அனாவசியமான பேச்செல்லாம் வேண்டாம். மாப்பிள போங்க மாப்பிள. முதல்ல நாகு சொன்னதை செய்யுங்க, அதுக்கப்புறம் நீங்க சொன்னதையும் செஞ்சிருங்க. என்ன குழப்பறீங்க? முதல்ல தேடி கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் போட்டு தள்ளிடுங்கன்னு சொல்றேன். என்னது இவன் ஒரு ரூட்ல போறான்? வசந்தா, உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுண்ணே.
அண்ணே. ஏம்மா வந்தவன் நேரா உள்ள வர வேண்டியதுதானே? யாரோ வீட்டுக்கு வந்த மாதிரி வாசல்லே நிக்கிற. இது ஓ வீடுமா, ஏன் தயங்கணும்? அண்ணே, நீங்க என்னை ஏத்துக்குவீங்களோ இல்லையோங்கிற பயந்தான் அண்ணே. உன்னை ஏத்துக்காம என்னால எப்படிமா இருக்க முடியும்? நீ உயிருமா. உன்னை பாக்குற வரைக்கும் கோபமா இருந்தது உண்மைதான். ஆனா உன்னை பார்த்த உடனே அந்த கோபமெல்லாம் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியலம்மா. அண்ணே, அண்ணே, அண்ணே எங்க அண்ணே? அவ ஊட்டிக்கு போயிருக்காமா. ஏம்மா நீ மட்டும் தனியவா வந்த? இல்ல அண்ணே, அவரும் வந்திருக்காரு. அவரும் வந்திருக்காரா? எங்கம்மா? என்னம்மா அவரை போய் வாசல்ல நிக்க வச்சுட்டு வந்திருக்க? மாப்பிள மாப்பிள மாமா மாப்பிள வாங்க மாப்பிள, உள்ள வாங்க மாப்பிள, வாங்க.